السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. கணிதற்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்மை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தி பரிணாம வளர்ச்சி செய்து முழுமை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது படைத்தவனுடைய ஆற்றலையும் குதிரத்தையும் சக்தியையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அவனுடைய படைப்பினுடைய நுட்பங்களை பற்றி நாம் பல சுருவுடைய சிந்தனையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை பற்றி, அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வசனம் என்னவென்றால், وَمِنْ آيَاتِهِ أَنَّ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய ஆற்றலில் இருந்து உள்ளது என்னவென்றால், அவன் உங்களிலிருந்து உங்களது மனைவியை படைத்திருக்கின்றான். ஏன் படைத்திருக்கின்றான் தெரியுமா? லித்தஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் பால் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் இரண்டு இரண்டாக ஜோடி ஜோடியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல், நீர்ப்பகுதி, நிலப்பகுதி, திசைகளிலே பார்த்தோம் என்றால் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மேல்புறம், கீழ்ப்புறம், இப்படி பார்த்தோம் என்றால் அனைத்தும் இரண்டு இரண்டாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல நியூட்ரான், எலக்ட்ரான் என்று அணுவில் கூட ஜோடியாக இருக்கின்றது. மின்சாரத்திலே நெகட்டிவ் பாசிட்டிவ் என்கின்ற ஜோடி இருக்கின்றது. தாவர வர்க்கங்களில் கூட ஜோடியில் இருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதுபோல மனிதர்களாகிய நாம் நம்முடைய உடல் அமைப்பை பார்த்தோம் என்றால் அதுவும் இரண்டு இரண்டாகத்தான் இருக்கின்றது. இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இப்படி அனைத்தும் இரண்டு இரண்டாகத்தான் இருக்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், சுப்ஹானல்லஸீ ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா. அனைத்திலும் ஜோடியை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தூயவனாகிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதனுடைய உடல் உறுப்புகளை ஜோடி ஜோடியாக படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தை மட்டும் ஒன்றாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜவ்ஃபிஹி. இந்த மனிதனுக்கும் அவனுடைய உள்புறத்தை அல்லாஹ் தஆலா இரண்டு கல்பை, இரண்டு உள்ளத்தை ஆக்கவில்லை, ஒரு உள்ளம்தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தையும் இரண்டு இரண்டாக படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா ஏன் உள்ளத்தை மட்டும் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான் என்றால், அந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு ஜோடியாக இன்னொரு உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை படைத்திருக்கின்றான். ஒரு பெண்ணிற்கு ஆணையும், ஆணிற்கு ஒரு பெண்ணையும் படைத்திருக்கின்றான். அந்த இரண்டு உள்ளங்களும் ஒரு உள்ளமாக ஆகின்ற பொழுது அவர்களுக்கு நிம்மதி என்பது உலகத்திலே கிடைக்கின்றது. அதனால் தான் திருமணத்தை பற்றி கூறுவார்கள், இரு மனங்கள் இணையும் ஒரு மனம் என்பதாக, இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம் என்பதாக கூறுவார்கள். இரண்டு உள்ளங்களும் ஒன்றாக சேருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்குள் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கின்றது. ஒரு ஆணுக்கு பெண்ணின் மூலமாகவும், பெண்ணிற்கு ஆணின் மூலமாகவும் நிம்மதி கிடைக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள் அமெரிக்காவிலே.
என்னவென்றால், திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிலே சில ஆயிரம் மனிதர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் திருமணத்திற்கு முன்பு நிம்மதியாக இருக்கின்றீர்களா அல்லது திருமணத்திற்கு பிறகு நிம்மதியாக இருக்கின்றீர்களா என்று இந்த கேட்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்ட முடிவிலே அவர்களுக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 75% மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் திருமணத்திற்கு பிறகுதான் தாங்கள் நிம்மதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக ஒரு ஆண் மூலமாக பெண்ணுக்கும் பெண்ணின் மூலமாக ஆணுக்கும் அல்லாஹ் தஆலா நிம்மதியை ஆக்கியிருப்பது அவருடைய அத்தாட்சி அறிவே ஒன்றாக இருக்கின்றது. இந்த பெண்ணை ஆணிலிருந்தே அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதுபோல மனிதர்களாகிய நம்மிடமிருந்தே நமது துணைவியை படைப்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். ஒரு மனிதனுக்கு துணை இல்லை என்றால், வாழ்க்கை துணை இல்லை என்றால், ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ துணை இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இருக்காது. இதனால்தான் அல்லாஹ் தஆலா கணவன் மனைவியுடைய உறவை பற்றி கூறுகின்றான். உன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்பதாக கூறுகிறான். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி என்று பரவலிகள் கூறுவார்கள். ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கின்றான் என்றால், ஒன்று அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் அல்லது சிறுவனாக இருக்க வேண்டும். சரியான புத்தியுள்ள மனிதராக இருக்கக்கூடியவர்கள் ஆடையோடு தான் இருப்பார்கள். ஆடை என்பது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கின்றதல்லவா? உடலில் இருக்கக்கூடிய மச்சம் மற்றும் வெட்டு காயங்கள் எல்லாம் அவைகளை ஆடை மறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோலுதான் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒருவருடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, இந்த நிம்மதி என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுகின்றது. இந்த திருமணத்தை பற்றி கூட சில கேலியாக சிலர் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்பு நிம்மதியாக இருக்கின்றான், திருமணத்திற்கு பிறகு நிம்மதி என்பது போய்விடுகின்றது. திருமணத்திற்கு முன்பு பேசிக்கொண்டே இருந்தான், திருமணத்திற்கு பிறகு பேசுவதே கிடையாது. திருமணத்திற்கு முன்பு சுதந்திரமாக இருந்தான், திருமணத்திற்கு பிறகு சுதந்திரமே இல்லை என்றெல்லாம் பேசுகின்றார் என்று சொன்னால் அது வெற்று பேச்சாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா கூறுவது என்னவென்றால், ஒரு கணவன் மூலமாக மனைவிக்கும் மனைவி மூலமாக கணவனுக்கும் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கின்றது. இப்படி ஒரு ஆணின் மூலமாக பெண்ணிற்கும் பெண்ணின் மூலமாக ஆணுக்கும் நிம்மதியை ஏற்படுத்தி இருப்பது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதங்களிலே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நம்மிடமிருந்தே நமது மனைவியை படைக்கின்றான். அந்த மனைவியின் மூலமாக நம்முடைய ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இவைகளை சிந்தித்து பார்த்தோம் என்றால் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. அதுபோலதான் உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ் தஆலா அவ்வாறே ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை துறை மூலமாக நிம்மதியை கொடுக்கின்றான். இதை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய சக்தி நமக்கு விளக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் சக்தியையும் விளங்கி அவனை வழிபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. என் கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.